உடம்பு வந்து ரொம்ப அசதியாகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு அவங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வருது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த விட்டமின் குறைபாடு நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு எனர்ஜி லெவல் கம்மியாயிட்டே போகும். அதாவது லோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்வுத்தன்மை அதிகமாகிட்டே போகும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு வேலை சொன்னாலும் அவங்களுக்கு எனக்கு எங்கப்பா டயர்டாக இருக்கு, என்னால் ஒன்றும் முடியல அப்படிங்கிற மனநிலையிலே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சத்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வெளியில் ஒன்று ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை இந்த சத்து ஊசி சத்து மாத்திரை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை மெடிக்கல் போனால் ஏதாவது விட்டமின் டேப்லெட் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுக்கும் பொழுது இப்போ இன்றைக்கி ஒரு ரிசர்ச் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேப்லெட் பார்த்தோம் அப்படின்னா 84, அதாவது ஒரு 100 பேர்த்துக்கு இந்த டேப்லெட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதில் 84% பீப்புள் வந்து அந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதை போய் நான் எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்ட்டு ரொம்ப ஏதோ ஒரு இது சாப்பிட்டா இது சரியாயிடுமா போயிடுமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு மன யோசனையில் அவங்க சாப்பிட்றது 84% பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த அப்படியே மீண்டும் சாப்பிட தயாரானாலுமே அதில் அந்த 84லையும் பாதிக்கு பாதி 40% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதனோட சைஸ் பெருசாக இருக்குது, இதை போய் நான் வந்து எப்படிங்க நான் வந்து சாப்பிட்றது, இது முழுங்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னங்க வெளியில் இருக்கக்கூடிய இந்த டேப்லெட்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வெஸ்டீஜ் நம்மளுடைய நிறுவனம் இன்றைக்கி பேட்டன் ரைட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நிறுவனம் வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட்னா அப்சார்விட் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இப்போ இந்த பேட்டன் ரைட்டட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா இப்போ நான் சொல்லக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு நம்மளோட நிறுவனம் என்ன ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு தயாரிக்கிறாங்களோ இந்த ஃபார்முலாவை அடுத்து வரக்கூடிய 10 வருடங்களுக்கோ 20 வருடங்களுக்கோ வேறு எந்த நிறுவனமோ வேறு எந்த கவர்மெண்ட்டோ ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு காப்புரிமை வாங்கியிருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே, அப்சார்விட் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஸோ அந்த மாதிரியான அதுதான் வந்து பேட்டன் ரைட்டட் ப்ராடக்ட்டு. அதில் இன்றைக்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேப்சூல் ஒரு வெளியில் டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எப்படி நமக்கு வந்து டைஜஷன் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கும்போது வாய் வழியாக எடுத்துக்கிறோம். அது நம்ம போய் அந்த ஸ்டொமக் வயிறு பகுதியில் போய் நமக்கு வந்து அது செரிமானம் ஆகுது. செரிமானமாகி நம்மளுடைய அந்த லிவருக்கு போகுது, கல்லீரலுக்கு லிவருக்கு போயிட்டு அதிலிருந்து தான் நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அதாவது இரத்த குழாய்கள் வழியாக ரத்தத்தில் வந்து கலக்குது. அப்படி ரத்தத்தில் கலக்கும் பொழுது தான் நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த விட்டமின் சத்து வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பொதுவாக கேப்சூலோ மாத்திரையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இப்படி வருது. பட் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாக்குக்கு கீழே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதனுடைய பேரே பாருங்கள் சப்லிங்குவல். அதாவது நம்மளுடைய டங்க் அந்த நாக்குக்கு கீழே அந்த நம்மளுடைய எச்சில் வந்து ஊறக்கூடிய அந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நம்ம உடம்புக்கு, ஏன்னா இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்கெட்டில் எப்பொழுதுமே அந்த குட்டி குட்டி மாத்திரை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய மாத்திரை. ஏன்னா அது வந்து உடனடியாக அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டாமினா, அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டேப்லெட் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பதட்டமோ இல்லை அந்த பெயினோ ப்ளஸ் ஹார்ட் அட்டாக் எதுவும் வர மாதிரி ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தண்ணி போட்டு அந்த மாத்திரையை வந்து விழுங்க மாட்டாங்க. அவங்க நாக்கு கீழே அந்த மாத்திரையை வைப்பாங்க. ஏன்னா நாக்குக்கு கீழே வச்சாதான் உடனடியாக நமக்கு ரிசல்ட் தரும் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல தான் நமக்கு ரத்த ஓட்டம், அந்த எச்சில் வழியாக டக்குன்னு ரத்த ஓட்டத்தில் போய் அது கலந்து சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். அதெல்லாம் நாக்கில் வைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வெஸ்டீஜும் இன்றைக்கி சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாக்குக்கு கீழே நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது உடனடியாக நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, சார் நான் ஒரு கேப்சூல் எடுக்கிறேன், ஒரு மாத்திரை எடுக்கிறேன்னா
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அந்த உள்ளுக்குள்ளே போய் செரிமானமாகி அது லிவரில் போய் கலந்து பிளட்டில் போய் எனக்கு மிக்ஸ் ஆகி எனக்கு எனர்ஜி கிடைக்கும். அப்படின்னா இந்த ஸ்ப்ரே எடுக்கும் பொழுது அடுத்த 5 நொடிகளில் எனக்கு உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி ஃபுல்லாக கிடைச்சிடும். ஏன்னா இது டைரெக்டாக நாக்கில் அடித்த உடனே அடுத்த டைரெக்டாக நம்ம ரத்தத்தில் கலக்கிறது அப்படின்னால அடுத்த 5 நொடியிலேயே எனக்கு எனர்ஜி கிடைச்சிடும். இது 90% இதனுடைய அப்சார்ப்ஷன் லெவலில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மாத்திரை மருந்து எடுத்தால் கூட 40லேருந்து 45% தான் நம்ம அதனுடைய உறிஞ்சும் தன்மையே இருக்குது. ஆனால் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே கிட்டத்தட்ட ஒரு 90%, 100% அந்த அப்சார்ப்ஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் வைட்டல் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான அந்த ஊட்டச்சத்துக்களுடைய அந்த உறிஞ்சு தன்மையை அதிகமாக உறிஞ்சு கொடுக்கறது இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இப்போ இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரேவுடைய பெனிஃபிட் நம்ம என்ன டோட்டலாக என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 90% ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கூடிய அந்த வைட்டல் நியூட்ரிஷனுடைய அந்த லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை ஈஸி டு கேரி, அதாவது எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஒரு வேலைக்கு போனால் கூட நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு பேக்கில் வச்சுட்டு நம்ம பாட்டில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியம், இப்போ நம்ம மாத்திரையோ இல்லை வேறு ஏதாவது நம்ம முழுங்கணும் அப்படின்னா கூட நமக்கு அந்த இடத்துல தண்ணி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு வீட்டில் காலையில் நான் அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டு நான் மாத்திரையை பேக்கில் எடுத்து போட்டு நான் பஸ்ஸில் முழுங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அந்த இடத்துல தண்ணி இருந்தால் தான் அந்த மாத்திரையை முழுங்க முடியும். பட் இது அப்படி இல்லை. எடுத்து நம்ம நாக்கில் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும், வேலை அந்த பஃப்னு சொல்லுவாங்க, அந்த நாக்கில் ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும், ஈஸியாக அவ்வளோ வேலை முடிஞ்சு எனக்கு உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி ஃபுல்லாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான தண்ணீர் தேவையில்லை. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஷேக், நல்லா குலுக்கிக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாக்கில் ஒரு ஸ்ப்ரே பண்ணால் போதும். இது ஒவ்வொரு விதமான சப்லிங்குவல் ஸ்ப்ரேக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ப்ரேஸ் இருக்குது. அது நான் வரும்பொழுது உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்சார்விட் சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து என்னென்னா விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பணுக்கள் வந்து அதிகமாக உருவாகுவதற்கு இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து எடுக்கிறதுனால எனக்கு ஹை எனர்ஜி, அதாவது எனக்கு அந்த சுறுசுறுப்பு தன்மை, எனக்கு அந்த தெம்பு கொடுக்கறது இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு மண்டலம், நர்வ்ஸ் ஹெல்த், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து நல்லா சீராக மெயின்டைனாக இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய நரம்பு மண்டலம் முழுக்க 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 நல்லா ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிளட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள், ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லா ஆள் பார்த்தா நல்லா சோர்வாக இருப்பாங்க, தலை சுத்தல், ஒரு மாதிரி மயக்கம், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து இந்த தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளோட உடல் ஹீட்டு ஆகாமல் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய கண் பார்வையை வந்து தெளிவுபடுத்துறதுக்கும், கண்ணில் வரக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், ஒரு மாதிரி கண் வந்து எரிச்சலாக இருக்குது, கண் வந்து ஏதோ ஒரு சில நேரம் வந்து வீக்கமாயிருது, அடிக்கடி அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாலைக்கண் நோய் வரக்குண்டான விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நம்மளுடைய விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்டாக இந்த B12 இருக்குது. இது வந்து இந்த B12 ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் அடிக்கணும். ஒரு ஸ்ப்ரே எடுக்கிறோம் காலையிலேயே, ஒரே ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே தான். அடுத்து வந்து விட்டமின் D சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே என்ன அப்படின்னா, இது நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல எலும்புகளுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு விட்டமின் D. இன்னைக்கு விட்டமின் D அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எங்கேருந்து நமக்கு ஒரு விஷயம் நேச்சுரலாக கிடைக்கிது அப்படின்னா, இந்த விட்டமின் D அப்படிங்கிறது நம்மளுடைய சன், அதாவது சூரியன்லேருந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது. ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள, பச்சை குழந்தைங்கள, குழந்தை பிறந்த உடனே ஒரு சில மாதங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய ஒளியில் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை தூங்கி ஏந்திரிக்கிறதுக்கு ஒன்று, ரெண்டாவது டைரெக்டாக அதுவும் நல்லா கேளுங்க, இந்த விட்டமின் D அப்படிங்கிறது காலை நேரத்தில் மட்டுமே
சூரிய ஒளியிலேருந்து நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் இது குழந்தைங்களை காமிக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எலும்புகள் நல்லா உறுதியாகவும் நல்லா ஆரோக்கியமாக மாறுறதுக்கு உண்டான விஷயத்துக்காக தான் இன்றைக்கும் குழந்தைகளை வெயிலில் வந்து காலையிலே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே விட்டமின் டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலும்பு மூட்டு தேய்மானம் இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு மூட்டு நல்லா ஆரோக்கியமாக மாறக்கூடிய ப்ராடக்டாக இன்றைக்கி நம்மளுடைய விட்டமின் டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியோட லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல டைஜஷன் ஆகி எல்லா விதமான உறுப்புகளுக்கும் அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சரிவர போகிறதுக்கும் இந்த விட்டமின் டி வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, இன்னைக்கு ட்ரை ஸ்கின், அதாவது என்னோடய உடம்பு வந்து ரொம்ப ட்ரையாகவே இருக்குங்க, என்னோடய தோல் வந்து ரொம்ப வறட்சியாகவே இருக்குது, ட்ரை ஸ்கின்னாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த வறட்சியிலேருந்து வெளிவரதுக்கு நான் ப்ராடக்ட் இன்னைக்கு நம்மளுடைய விட்டமின் டி இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட், அதாவது இன்னைக்கு வெயிட் வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்குது, என்னோட மெட்டபாலிசம் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மெட்டபாலிசம் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய இன்னைக்கு பிபி, இந்த பிளட் ப்ரெஷர், அதனுடைய லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இன்றைக்கி இந்த விட்டமின் டி இருக்குது. இந்த ஸ்ப்ரேவும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரே அடித்தா போதும். காலையில் மதியம் எடுக்கிறோம், ஒரே ஒரு ஸ்ப்ரே, அவ்வளோதான். இன்றைக்கான ஸ்ப்ரே வந்து முடிஞ்சிருச்சு இந்த விட்டமின் டி. அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடியது விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இது என்ன அப்படின்னா, இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சளி, காய்ச்சல், அதாவது தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரவங்களுக்கு இந்த விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி லெவல் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தமான பிரச்சனை எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோல் சம்மந்தமான எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட்டு. எலும்பு மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய பிளட்டு ரத்த குழாயில் ரொம்ப சீராக மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளுடைய முடி, ஏன்னா இன்னைக்கு விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், முடி வந்து உடஞ்சி போகுது, முடி வந்து எனக்கு வந்து நிறைய கொட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. நம்முடைய செரிமான மண்டலத்தை சரி பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இன்னைக்கு விட்டமின் சி இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு புண்ணு வந்து நல்லா ஆறணும், எனக்கு வந்து புண்ணு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்டாக இன்னைக்கு இந்த காயங்கள் எது இருந்தாலும் அந்த ஆற்றுவதற்கு இந்த விட்டமின் சி வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நம்மளுடைய பற்களில் ஏதாவது பிளட்டு வருது, அந்த ஈறுகள்லேருந்து எனக்கு பிளட்டு வந்து அடிக்கடி வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்குது, பற்கள் வந்து வீக்கமாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் டி, விட்டமின் பி12 ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே தான். விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சார், இந்த 3 ஸ்ப்ரேவே காலை, மதியம், நைட் இப்படி பிரித்து எடுக்கலாமா, இல்லை ஒரே நேரத்தில் எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்ப்ரேக்கும் 10 நிமிடம் கேப் விட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்ப்ரே நான் அடிச்சுட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரே, அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஸ்ப்ரே. ஏன்னா இது முழுக்க உள்ளுக்குள்ளே போய் அந்த ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போய் நம்ம வேலை செய்யணும்ல. ஒரு 10 நிமிஷம் கேப்பு விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கேப்பு விட்டு நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் இந்த விட்டமின் சி. அடுத்து வந்து நம்ம மல்டி விட்டமின், அதாவது விட்டமின் சி, விட்டமின் பி12, விட்டமின் டி, இந்த மாதிரி பலவிதமான விட்டமின்ஸ் கலந்தது தான் இந்த மல்டி விட்டமின். ஸோ இது நம்ம மல்டி விட்டமின் நம்ம எடுத்துக்கணும், நம்ம உடம்புல உள்ள சத்துக்களை சரிவர எல்லா விதமான உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இந்த மல்டி விட்டமின். இது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹை எனர்ஜி, செரிமான மண்டலத்தை சரி பண்ணுது, நம்முடைய தோல் நல்லா ஆரோக்கியமாக இருக்க சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பெரிய சப்போர்ட் பண்ண ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஐ ரிப்பீட், மறுபடியும் சொல்கிறேன்,
விட்டமின் பி 12 ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே தான். விட்டமின் டி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே தான். ஆனால் விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து மல்டி விட்டமினும் ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு பயோட்டின் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இது இன்னைக்கு சூப்பரான ஒரு ஒரு ப்ராடக்ட்டு, இன்னைக்கு டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செம்ம ரிசல்ட் வந்துட்டு கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. சார் இது என்ன அப்படின்னா இன்னைக்கு பயோட்டின் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல நம்ம எல்லாருமே நல்லா ஸ்டைலாக நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேச்சுரலாகவே அழகாக மாறும். என்ன அப்படின்னா அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய தலைமுடி அவங்க நினச்ச மாதிரி நினச்ச ஏஜில் நினச்ச மாதிரி அவங்களுக்கு முடி வந்து சரியானபடி இருக்கு. ஆண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு பாருங்கள் சின்ன ஏஜ்லேயே ஒரு 30 வயசு 35 அவங்களுக்கு அந்த அதிகப்படியான அந்த முடி கொட்டு அந்த முடி வந்து அந்த வழுக்கைத்தலை வந்து அதிகமாக விழ ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உடம்புல அந்த கெராட்டின் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது கெராட்டின் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து கம்மியாகும் பொழுது அவங்களுடைய உடம்புல முடி உதிர்தல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இது யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்னுடைய முடி கொட்டுது அப்படின்னா அந்த இடத்துல நான் தேய்ச்சி பார்க்கும் பொழுது வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வலுவழுப்பு இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நான் அந்த இடத்துல என்னோட தலையில் நான் தேய்ச்சி பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி அந்த முடி உடஞ்ச அந்த சொரசொரப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வளவளப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முடி அந்த வேற இல்லாத இடத்துல இந்த ப்ராடக்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த வேறு இருக்குது அப்படின்னா அந்த சொரசொரப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு முடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு முடி உதிர்வது வந்து சரி பண்ணுற ப்ராடக்டாக இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே. அடுத்து வந்து மெலட்டோனின் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இது வந்து தூக்கம் நல்லா ஆரோக்கியமாக வர்றதுக்கும் இன்னைக்கு தூக்கம் வந்து வரும் நல்ல வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறோம் வெளியில் தூக்கம் மாத்திரை இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாமே கெமிக்கல் கிட்னி வந்து ஃபியூச்சரில் பாதிப்படையும். பட் இது வந்து மெலட்டோனியன் சப்லிங்குவல் ஸ்ப்ரே. நம்ம நாக்கு கீழே ஒரே ஒரு ஸ்ப்ரே நம்ம அடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக இயற்கையான முறையில் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஒரு ஸ்ப்ரே தான் அடிக்கணும். இது காலையில நைட்டோ எப்போ வேணால் அடிச்சுக்கலாம். பட் ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் அடிக்கணும். ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவங்க வந்து மயக்க நிலையில் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் தூக்கத்தில் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் அடிக்கணும்.